அப்படின்னு சொல்ற இடத்துல இப்போ வந்து அவனுக்கான ஒரு விஷயத்த சொல்லிட்டு 2 பேருமே இந்த சைடு விக்ரம் அந்த சைடு பாருன்னு இருக்கும்போது விக்ரம மட்டும் தூக்கி வச்சு நீங்க பார்வை டவுன் பண்ணது அப்படிங்கிறது சரியா இல்ல பிக் பாஸ்னு நம்ம சொல்ல வேண்டியதா இருக்குன்னா பிக் பாஸே சரியில்லை, அப்புறம் என்ன பிக் பாஸ் செய்யறது சரியா தப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த சீசன் ரொம்ப ஒஸ்டா தான் போகுது அப்படின்னு சொல்லும் போது இந்த இடத்துல திவ்யாவும் வினோத்தும் ஆடும்போது ஏதோ ஒரு வாழைப்பழம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை ஃபர்ஸ்ட் எடுத்தது வினோத் தான், அதை தூக்கி காட்டணும் அப்படின்னு பாரு சொல்லியிருக்காங்க. ஆனாலுமே அது தூக்கி காட்டுறதுல இல்லைன்னும் போது திவ்யா வந்து சொல்லியிருக்காங்க இல்ல சரியா இல்ல ஃபேர் இல்ல முதல்ல இருந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து வைங்க இல்லைன்னா பாயிண்ட்ஸ் கொடுக்கூடாது 2 டீமுக்குமே அப்படின்னு. அப்போ வந்து இல்ல நான் சொன்னா ஒரு கரெக்டா தான் எடுத்தாரு, அவர் தூக்கி மட்டும் தான் காட்டல அப்படின்ற மாதிரி பாரு இது ஆர்கியூ பண்ணியிருக்காங்க அவங்களுக்கான அந்த ஜட்ஜ் சைடுக்கு. அப்போ இந்த இடத்துல வந்து சபரி வந்து நியாயமா பார்த்தா அவங்க டீமுக்காக தான் பேசியிருக்கணும். ஜட்ஜ் அப்போ வந்து ரொம்ப நியாயமாக பேசியிருக்காங்க இந்த செயின்ட் சபரி சகுனி சபரி. இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து நியாயமாக பேசுங்க, ஒரே மார்க் பேசுங்க, ஒன்று கொடுத்தா 2 பேருக்கு கொடுங்க, இல்லை 2 பேருக்கு கொடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி அவன் திவ்யா சொன்னதே இவன் சபரியும் சொல்லவும் இந்த இடத்துல பிக் பாஸ் உள்ள வந்து இது கிட்டத்தட்ட 25-26 ரவுண்டு போன போல. ஏன்னா ஒரு ரவுண்டுக்குமே 5 வாட்டி சொல்றாங்க 5 பேர் ஆனோன்னு சொல்லும்போது எத்தனாவது ரவுண்டுன்னு கேட்டால் 6வது ரவுண்டுக்கே இது எப்போ பிரச்சனை வருதுன்னா ஏற்கனவே ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட்லேயே அமித் பிரச்சனை போவார். பாரு வந்து சொன்னது சரியா காதுல விழலை எனக்கு அப்படின்னு சொன்னி அப்போ பக்கத்தில் இருக்க சாண்ட்ராக் விழுது உனக்கு கேட்கலன்னா நீ அந்த லட்சத்தில் ஆடுற இல்லை பாரு மேலே குறை சொல்லணுன்ற அந்த ஒரு ஃபோக்கஸ்ல ஆடுறே தவிர கேம் ஃபோக்கஸ்ல ஆடலை. இந்த திவ்யாவுமே வந்து வரும்போதே ஏதோ பிரச்சனை பண்ணோம் தான் பாரு மீன் பண்ணி வந்திருக்கும். அந்த இடத்துல கானா வினோத்தையும் திவ்யாவுக்கு பிடிக்காது அப்படின் போது 2 பேரையும் வச்சு செய்யலாம் நீங்கள் பிளான் பண்ணி பண்ணதுக்கு சகுனி உள்ள வந்து அந்த சபரி எனக்கு சகுனின்னு வந்துச்சான் சபரி கூட கிடையாது அந்த சகுனி உள்ள வந்து இதை பெருசாக்கி விட்டுன்னு பிக் பாஸ் வந்து சொம்பு தூக்குற பிக் பாஸ் தானே. இந்த சபரிக்கு எஃப்ஜேக்கு விக்ரம்க்கு திவ்யாக்கு எல்லாம் சொம்பு தூக்குறவர் தானே. பாரு மட்டும் தானே பாராட்ட மாட்டாரு. பார்வை பாராட்டலனாலும் பரவாயில்ல சொன்னேன் இந்த வாரம் ஃபுல்லா பிக் பாஸ் வந்து உள்ள 1-2 வேலைங்க பாருக்கு எதிராக வந்து கார்னர் பண்ணதும் பார்வை திட்டினதும் பார்வை மார்க் பண்ணதும் பாரு ஒரு சில இடங்கள்ல அவ தூங்கும் போது மட்டும் போய் சொல்லி அதை ரம்யா ஸ்டாண்ட் எடுக்க வச்சது எல்லாமே வந்து பாரு வந்து டைரக்டா இப்போ வந்து கண்டஸ்டன்ஸை விட்டு ட்ரிகர் பண்ண வச்சது, ஹோஸ்ட்டை விட்டு ட்ரிகர் பண்ண வச்சது, ஃபேமிலி ஆடியன்ஸை உள்ள விட்டு அந்த விஷயத்த சொல்லி அதாவது வைல்ட் கார்டு என்ட்ரி விட்டு ட்ரிகர் பண்ண வச்சது. இப்போ எதுவுமே முடியல அப்படின்னு சொல்ற இடத்துல நானே களத்துல இறங்குறேன் அப்படிங்கிற மாதிரி தான் பிக் பாஸ் வந்து இதை பண்ண மாதிரி எனக்கு தோணுது. ஸோ ஒருவேளை நிஜமா வந்து பாரு அந்த பொசிஷன்ல இல்ல ஜட்ஜிங் பொசிஷன்ல இல்லைன்னா ஃபர்ஸ்ட் டே கேமே இந்த அளவுக்கு வெஞ்சன்ஸா போகுதுன்னா அடுத்த 2 நாளைக்கு இந்த விஷங்கள்லாம் சேர்ந்து எவ்வளவு விஷத்தை அந்த பொண்ணு மேல காக்க போகுது, அந்த பொண்ணு எப்படி அதை டாலரேட் பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியவே இல்லை. வீக்கெண்ட்ல கண்டிப்பா இந்த வாரம் பாருக்கான திட்டு கண்டிப்பா இருக்குன்னா எனக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணு வெளில ஏன்னா அவ செகண்ட்ல இருக்கா பிளேஸ்ல அபிஷியலா அன்அபிஷியலா அவ செகண்ட்ல இருக்கா, அபிஷியலா அவ தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கா, வினோத் தான் செகண்ட்ல இருக்கான், தேர்ட்ல வந்து விக்கல் சீக்கிரமும் இந்த கமருதீனும் மாறி மாறி வராங்க. சரி விக்கல் சீக்கிரம் இல்ல கமருதீனும் திவ்யாவும் மாறி மாறி வராங்க. விக்கல் சீக்கிரம் அதுக்கப்புறம் தான் 5th பிளேஸ்க்கு வரான். இந்த சபரி சகுனிலாம் ஒண்ணுமே காணா அந்த ரிவ்யூவருக்கு நான் சொல்லிக்கிறேன். அந்த சபரி சகுனி 7-8 தான் இருக்கான். ஓட்டு வரல நாங்க கம்பேரிட்டிவ்லி சொல்ற ஓட்டிங் தான் சொல்றமே தவிர ஓட்டு வரலன்னு நாங்க சொல்லல.